இன்னொன்று அந்த தமிழர் பகுதிகளில் அந்த சிங்களர்கள் குடியேற்றம் வந்து அதிக அளவில் இருந்தது, அதனாலேயும் அந்த கட்சிகள் வெற்றி பெற்றுக்குன்னு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று இன்னொன்று, இந்த இலங்கை தமிழர்கள் இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அகதிகள் மற்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இந்த அனுரகுமார திசாநாயக்கோட அந்த அழைப்பு வந்து ஏற்கனவே அது ராஜபக்சே அது போன்றவர்களும் கொடுத்த அழைப்பு தான். அதனால் வந்து இதை வந்து நம்ம முழுமையாக நம்ப முடியாது அப்படின்னு இலங்கை தமிழ் கட்சிகள் வந்து கூறியிருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் வந்து அந்த சஜித் பிரேமதாசாவை வந்து அவர் கூட கூட்டணியை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த கட்சிக்கு அவ்வளோ தூரம் வாக்களிக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதிபர் தேர்தலே சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் அதற்கு பெரிய பலம். அதுதான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் வந்து நம்பி போதுமடா அப்படி என்று மாறிவிட்டார்கள். அளவுக்கு முன்ன அமிர்தம் நஞ்சு என்பது போல விரக்தி அடைந்து விட்டார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வாக்களித்து ஒரு பலனும் கிடைப்பதில்லை. ஒரு முறை இவர்களுக்கு வாக்களித்து தான் பார்ப்போமே, அதாவது எதிரி காலில் விழுவதை சண்டை போடுவோர் காலில் விழுந்து விடலாம் என்று சொல்வார்கள். அது போல நிறைய அவர்களிடமே சரணாகதி அடைவோம் என்ற வகையில் தான் சரணாகதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், ஒருவேளை அவர்கள் நல்லது கூட செய்யலாம் என்ற வகையில் தான். ஆனால் இந்த சிங்கள குடியேற்றம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அது வந்து திட்டமிட்டு கடந்த 15-20 ஆண்டுகளாக திட்டமிட்டு யாழ்ப்பாணம் வந்து ஒரு காலத்திலே 100% தமிழர்கள் மட்டுமே வசித்த பகுதி. இன்று கிட்டத்தட்ட 20-25% சிங்களவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள குடியேற்றம் இருக்கிறது. பல இடங்களில் திடீரென ஒரு சிலைகள் முளைக்கும், உடனடியாக அந்த இடம் சிங்கள குடியிருப்பாக மாறிவிடும். தொடர்ந்து இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது, ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்டு வந்தது. இனிமேல் வந்து தமிழர் பகுதி, தமிழ்நாடு, தமிழ் தாயகம் என்றெல்லாம் இனிமேல் சொல்வதற்கு வந்து சரியாக இருக்காது. யதார்த்த கள நிலவரத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவலும் அங்கு இருப்பவர்களும் நம்மிடம் உறுதியாக சொல்கிறார்கள். நாங்கள் இணைந்து வாழ பழகி கொண்டோம், நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை உருவாக்கி எங்களுக்கு பிரச்சனையை உருவாக்காதீர்கள், நாங்கள் தான் அனுபவிக்கிறோம், நீங்கள் பேசி விடுகிறீர்கள் அங்கிருந்து. அதாவது இலங்கையில் வெளியேறுள்ள தமிழர்கள் எல்லாம் ஏதோ பேசி விடுகிறார்கள், ஆனால் பாதிப்பு எங்களுக்கு களத்திலே எங்களுக்கு தான் வருகிறது. நாங்கள் வாழ பழகி கொண்டோம், எங்களுக்கு உரிமையை பெற்றுத்தார்கள், தனி நாடெல்லாம் நாங்கள் தற்போது கேட்கல, எங்களுக்கு உரிமையை பெற்றுத்தாங்கள், சம அதிகாரங்களை பெற்றுத்தார்கள் என்ற கருத்துக்களை தான் வைக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க ஒரு இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை ஆதரித்து ராஜபக்சே பக்கம் நின்றவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. ஆனால் அது கடந்த காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. தற்போது இவருக்கு அதிகாரம் இருக்கிறது, இலங்கையில ஒரு புதிய எழுச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தமிழர்களுக்கும் நலம் கிடைக்குமா என்றால் வாய்ப்புகள் குறைவுதான், ஆனால் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது என்று நம்புகிறேன். புதிய எழுச்சி நீங்க சொல்லிக்காது, ஆனா அங்க வந்து இந்த விலைவாசி ஏற்றம் மற்றும் இந்த விலையில்லா திண்டாட்டம் மற்றும் இந்த பொருளாதார வீழ்ச்சிங்கிறது வந்து உலக அளவில் அது பண்ணுக்கும் அந்த பெட்ரோலுக்கும் அவங்க பெரிய கியூவில் நிற்கிறது. ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே நடந்து அதை தொடர்ந்து இந்த ராஜபக்சேக்கள் வீடுகள்லாம் சூறையாடப்பட்டது. இந்த பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு இப்போது ரணில் விக்ரமசிங்கே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளுமை, சர்வதேச தொடர்பு இல்லாத ஒரு அனுரகுமார திசாநாயக்காவால், அதாவது ஒரு பிராந்திய கட்சி மாதிரி இங்கே இருந்து திடீர்னு ஒரு எழுச்சி பெற்று இவர்கள் சர்வதேச தொடர்புகளை அவங்க வந்து பெருக்கிக்க முடியுமா? அந்த இலங்கையோட பொருளாதாரத்தை ஒரு மீட்டெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய சவால், சாதாரண சவாலில் மிகப்பெரிய, நீங்கள் பயன்படுத்தி சர்வதேச தொடர்புகள் பெரிய அளவு இல்லாத ஒரு அறியப்படாத, சர்வதேச அறியப்படாத ஒரு அனுரகுமார திசாநாயக்க என்பது ஒரு இடம் 2 இடம் 3 இடம் அதிகபட்சம் 4 இடங்களை தாண்டி அவர்கள் சென்றதே கிடையாது. ஜேவிபி வந்து 5 இடங்களுக்கு மேல் பெரிய ஆசனங்களை பெற்றது கிடையாது நாடாளுமன்றத்திலே. எனவே அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் தற்போது அதிபராக இருக்கிறார். சர்வதேச தொடர்புகளை இனிமேல் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் தற்போது இலங்கை ஒரு மிக முக்கியமான தீவு. நாம் இலங்கையின் தீவு அழகு கொடுத்து இலங்கை நிச்சயமாக ஒரு கேந்திரிய முக்கியத்துவமானது, குறிப்பாக இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு தீவு. எனவே இந்தியாவுடைய தொடர்புகளை அவர் பகிர்ந்து கொள்ள, இந்தியாவை பகிர்ந்து கொண்டு யாரும் அங்கு இருக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ராஜபக்சே கூட சீனாவுடன் நட்பு பாராட்டினாலும் இந்தியாவுடன் நட்பு பாராட்டினார். இந்தியாவை முழுமையா பகைத்தெல்லாம் கொண்டெல்லாம் இல்லை. பாதி நேரம் ஆத்திரம் வராரு, திருப்பதி கோயில் அந்த கோயில் இந்த கோயில் தான் வந்து இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் தான். நாமல் ராஜபக்சே ரஜினிகாந்தின் ரசிகர் என்பதும் கூடுதல் தகவலாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்திய திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் அவர்கள். எனவே ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறார். ஆனால் இவர் வந்து என்னை பொறுத்த மட்டிலே அனுரகுமார திசாநாயக்கனுடைய நெருங்கிய சகாக்கள் சிலரிடம் பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்றால், அவர்கள் தெரிவித்த ஒரே விடயம் என்னவென்றால், இந்தியாவுடன் மிகப்பெரிய நட்பு பாராட்டுவார் என்று சொல்ல முடியாது, ஆனால் இந்தியாவை எப்பொழுதுமே தன்னுடைய ஆதரவு நட்பு நாடாக வைத்துக் கொள்வதிலே மிக முக்கிய நட்பு நாடாக இருப்பதை அவர் விருப்பப்படுகிறார். இந்தியாவின் உதவியுடன் தான் இலங்கையை மீட்டெடுக்க முடியும் என்பதிலே மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்தியாவும் ராஜதந்திர நடவடிக்கைகளை தற்போதே தொடங்கி இருப்பார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய வெற்றி.
இலங்கையில் புதிய கட்சிக்கு. புதிய மறுமலர்ச்சி இலங்கைக்கு வந்திருக்கிறது. அந்த மறுமலர்ச்சி தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்க வேண்டும். இலங்கை இந்திய உறவுகள் மேம்பட வேண்டும். குறிப்பாக நீங்கள் இதை சொல்லும்போது நான் பல தமிழ் தலைவர்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். டக்ளஸ் தேவானந்தா போன்ற தலைவர்கள்லாம் மண்ணை கவியிருக்கிறார் இந்த முறை.